அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம், குருவே சரணம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, கண்ணாரமுதக்கடலே போற்றி சீரார் பெரும்புரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய மாதனே அம்பலவானனே, ஆடிய மாதனே அம்பலவானனே, நாட கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினை
மலர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன். வணக்கம், என் பேர் பாக்கியலட்சுமி. நான் வந்து ஜோஹர் பாரூர்லேருந்து வரேன். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு ரொம்ப இலகுவாக புரிகிற வகையில் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப ஜனரஞ்சகமாக ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குரு தீட்சை கூட மறுக்கவே முடியாதபடி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லி அது எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து அதிகமான மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால வாசி யோகம் வந்து என்ன மாதிரியான ஒரு பயிற்சி, அது எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லது, இதெல்லாம் வந்து நம்மளோட சித்தர்கள் மூலியமாக நமக்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதம். நிறைய பேருக்கு இது கிடைக்கிறதில்ல. ஸோ என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கணும். இங்கே வந்து மலேசியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் வந்து இதை ஏற்பாடு பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்குது. ஆனால் மலேசியர்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. மலேசிய இந்தியர்கள் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து இதை பயிற்சியை கற்றுக்கணுன்னு ஒரு பயிற்சியில் கலந்துக்கிட்ட ஒரு பயிற்சியாளராக நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இதை வந்து இதோட பலன் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு. பட் இங்கே வந்தோன்னே அது செயல்முறையில் படுத்தி பார்க்குற இடத்துல உண்மையாக எனக்கே ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து எனக்கு அந்த நான் உள்ளுக்கு ப்ரீத் பண்ணுறது வந்து எனக்கே ஃபீல் பண்ணலை. ஸோ எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சது, அதை நம்ம ஆயுட்காலத்தை வந்து வளர்க்குறதுக்கு வந்து இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இலவசமாக, அதுவும் வந்து செய்யணுன்னுக்காக செய்யாமல் உண்மையாகவே நம்ம சொல்லிக் கொடுத்த குருமார் வந்து அவர் இன்வால்வாக சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ தட் மீன்ஸ் இலவசமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே எஃபர்ட் போட்டு செஞ்சாங்க. ஸோ தயவுசெய்து இறைவன் அருளாலேயும் அந்த பிரபஞ்சத்தோட அருளாலேயும் உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தேடல் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து இந்த கிளாஸஸ் ஃப்ரீயாக நடத்தி கொடுக்குற கிளாஸஸ்க்கு கலந்துட்டு நீங்களும் இன்புற்று இந்த உலக வாழ்க்கையிலையும் இகப்பர சுகங்கள் பெற்று எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோமாக. பெரும்பாலும் இந்த ஆன்மீக வகுப்புன்னு சொன்னாலே மக்களோட மைண்டில் வர்றது ஃபஸ்ட்டு போரிங்காக இருக்கும், அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ஆன்மீக கிளாஸை வந்து மக்களிட கொண்டு சேர்க்கணுன்னா அந்த கிளாஸ் முதல்ல போரிங் இல்லாமல் ஓடணும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போரிங் இல்லாமல் ஓடணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. ஆனால் அந்த கிளாஸை போரிங்காக இல்லாமல் கொண்டு போனதும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை ஃபுல்லாக நல்ல விவரத்தோடு, அதுவும் கணக்காக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு புரிகிற மாதிரி உதாரணங்கள் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த பல நாள் தேக்கி வச்சுருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியும் சேர்த்து கொண்டு போனது ரொம்ப உண்மையிலே அருமையாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் செய்யாத விஷயங்கள் கூட இங்கே வந்து வெக்கப்படாமல் செஞ்சது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எனக்குள்ளே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கான்னு எனக்கே தெரிய வச்சது இந்த நிகழ்ச்சி தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகனா என்ன, நம்ம உடலுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம டெய்லி செய்கிற விஷயங்கள் எதனால் செய்கிறோம், இத்தனை வருஷமாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. சும்மா போனோம், செஞ்சோம், வந்தோம், இதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். தவிர அதுக்கான முழு விளக்கமும் கொடுத்து, ஓ இதான் நடக்குதா, இப்படி தான் நடக்குதான்னு கொடுத்து, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும், அது ஏன் என்ற விஷயத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான விளக்கத்தையும் அழகாக கொடுத்து மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொடுத்து. ஆனால் அவரது இதில் வந்து சிறப்பான விஷயம் என்னென்னா, ஆன்மீகம்னு சொன்னாலே சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு புரியாது, இது இப்படி சொல்லுவாங்க, அர்த்தங்கள் புரியாது. ஆனால் அதுக்காக ஒரு உதாரணத்தை கொடுத்து, ஓ இது இப்படின்னா இது இப்படி தான், இப்படி வந்து இப்படி வருது. ஸோ அழகாக அவருக்கு மேட்ச் பண்ண விதமும் சரி, அவர் பேசின விதம், அந்த கம்பீரமான பேச்சு, அந்த கான்ஃபிடென்டான பேச்சு, அவர் வந்து நிற்காமல் பேசுனது வந்து காட்டுது அவர் ஆன்மீகத்தில் எவ்வளோ ஈடுபாடாக இருக்காருன்றதை நம்மளுக்கு தெளிவாக காட்டுது. இதனால் நான் தெரிவிக்கிறது, தயவுசெய்து இந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நடத்துறது எல்லா கிளாஸுக்கும் போகாமல் முதல்ல ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துனாங்கன்னா அவங்கள பற்றி பேக்ரவுண்ட் மூலம் செக் பண்ணுங்கள். காசுக்காக நடத்துகிறாங்களா, இலவசமாக நடத்துகிறாங்களா, இலவசமாக நடத்தப்பட்ட காசு இதிலே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அப்போது அவருடைய ஜெனுவினான அந்த நோக்கத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு மாதிரி டைம் வரதே தெரியல. ஸோ வந்த நோக்கம் வந்து இந்த விஷயம் இந்த வாசியோகம் எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம கற்றுக்க வந்தோம். ஸோ அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சோம். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு நம்ம குருநாதர், ரஞ்சித் குருநாதர். அது இல்லாமல் எனக்குள்ளே சில கேள்வியில் இருந்துச்சு. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடச்சி அதில் இன்றைக்கி அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லி
இந்த ஹோல் டீமுக்கும் நன்றி சொல்லி மேலும் மேலும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணுன்னு என்னோடய ஆசை. நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க நம்புகிறேன். விடிய காலையிலலாம் ஒரு 3-3:30 மணிக்கெலாம் தானாகவே முழிப்பு வந்து எந்திரிச்சிருவேன். ஏன் எந்திரிக்கிறேன்னு தெரியாது, முழிப்பு வந்துடும். அந்த டைம்லாம் டெய்லி போயிட்டு நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நான் வேண்டிக்குவேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு குரு வேணும், அந்த குரு வந்து என்னை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பேன். யாராக இருக்கட்டும், அது எனக்கு ஒரு குருவாக எனக்கு வந்து நீங்கள் அவரை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி இதை வந்து ஒரு அஃபர்மேஷனாக டெய்லி போய் காலையில் விடிய காலையில் அந்த முழிப்பு வந்தோடனே வெளியே போய் வானத்தை பார்த்து சொல்கிறது தான் என்னோடய வேலை. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த மாதிரி ஐயா மலேசியாவுக்கு வராரு, வாசி கிளாஸ் நடத்துகிறாருன்னு. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓ, அவர் வராரா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். சரி, நம்மளும் அந்த கிளாஸில் கலந்துக்க போகிறோன்ட்டு அப்படி இருந்தேன். அப்புறம் ஐயா வர ஒரு 2 நாள் முன்னுக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஐயா வந்து நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா, நான் என்ன அந்த பிரபஞ்சத்தை டெய்லி கேட்டேனோ அவரை நான் பார்க்கணும், வீட்டுக்கு, அதாவது எனக்கான குரு என்னோடய வீட்டுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு இது தான் நான் ஒரு டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவரை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இதை முதல்ல இங்கே தான் நான் பதிவு பண்ணுறேன். என் கணவர்கிட்ட கூட இதை நான் சொல்லலை. இதுதான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வாசி கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள எந்த பிரச்சனை என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அது சம்மந்தமான விஷயம் தான் இவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்காங்கிட்ட இதை வச்சு நான் எப்படியாவது நிறைய பேருக்கு உதவியாகவும் என் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கணுன்னு நாங்கள் இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு கிளாஸு. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஸ்டெப் எப்படி செய்யணும், எப்படி அதை முறைப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நல்ல பொறுமையாக நிதானமாக எங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றுனா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து வாசி யோக வகுப்பு வந்து நம்ம ரஞ்சித் ஐயா கூட சேர்ந்து நான் கலந்துக்கிட்டேன். இது அற்புதமாக இருக்குங்க இந்த வகுப்பு. உண்மையிலே இன்றைக்கி எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா, காலையிலேருந்து இந்த எனர்ஜி லெவல் தெரியுங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அற்புதமாக இருக்குங்க. நான் வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை, ஃபீலாக இப்பயும் உங்கள் கூட அந்த ஃபீலிங்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்கணும் இந்த வாசி யோக வகுப்பில். ஃப்யூச்சர் வகுப்பு வந்து எல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கணும், நல்ல பெனிஃபிட் அடைவீங்க நீங்கள். உண்மையிலே நான் இந்த கிளாஸுக்கு வந்ததாக ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். மன நிம்மதியோடு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. குருவே சரணம். ரொம்ப நன்றி. கொடி நன்றி. உங்கள் வாழ்க்கைங்க பேரானந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. இதுதாங்க, எல்லாம் வந்து கலந்துக்கணும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ஆத்மா வணக்கம். நான் இவரோட மெசேஜ்லாம் நான் காட்டும் போது, நீ போ, உனக்கு கிடைக்காம இருக்காது, கண்டிப்பாக நீ கிடைக்கும், நீ போ, இந்த கிளாஸில் போய் நீ ஜாயின் பண்ணு, யாருக்கிட்ட எதுவுமே நீ சொல்லாத, நீ பேசாமல் போய் கண்ணை மூடிக்கிட்டு அங்கே குதிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அவங்க. ஸோ நான் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்ட வாசி என் ஆத்மா அந்த அளவுக்கு மகிழ்ந்து களி கூறுதுங்க. இதான் ஆத்மா திருப்தியோ அப்படின்னு எனக்குள்ள அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எனக்குள்ளே அந்த ஏக்கம், வேதனை, வலி எல்லாமே போயிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியோடு இருக்கேன். இறக்கிறத கட்டியும் நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன், ஏன் நான் இறக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சீஃபு சொல்லிதாங்க. ஆனால் இங்கே வந்து இவர் கொடுக்கும்போது இன்னும் அற்புதமாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப மகிழ்ந்து களி கூறுது என்னோடய ஆத்மா. இந்த வேலையில் எனக்கு குருநாதர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆத்மா வணக்கம்.